பெண்களுக்கு ஒரு வீடியோங்க. காலையில் அதிகாலை எழுந்திரிச்சுங்க, கல்யாணம் இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆகாத இருந்தாலும் சரிங்க. மார்கழி மாதங்க. மார்கழி மாதம் கிட்டத்தட்ட ஒரு 21 நாள் நீங்கள் இதை கடைப்பிடிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை வரும். அதுக்காக சொல்கிறேன். அதை வாழ்க்கையில் என்ன திருப்புமுறை வரும்னா, உங்களுடைய முன்னே இருந்ததுக்கும் இந்த விரதத்தை கடைப்பிடிக்கிறதுக்கும் சுத்தமாக இருக்கணுங்க. கல்யாணம் ஆன பொண்ணுக்கு கூட ரொம்ப சுத்தபட்டமாக இருக்கணும். அந்த 21 நாள் நீங்கள் தனியாக படுக்கணுங்க. கீழே அவர் உங்கள் வீட்டுக்காரர் உங்கள் கணவர் கட்டில் படுத்திருந்தால் நீங்கள் கீழே படுத்துக்கணுங்க. 21 நாள் 21 நாள் காவி மஞ்சள் நினச்ச துணியில் கீழே விரித்து படுக்கணுங்க. படுத்து எழுந்திரிச்சு நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு அதிகாலையில் எழுந்திரிச்சு வீடெல்லாம் சிரமத்தை பார்க்கக்கூடாதுங்க. வீடெல்லாம் சுத்தப்பட்டமாக தொடச்சிட்டு நீங்களும் குளிச்சுட்டு ஒரு ஒரு சொம்பில் தண்ணி எடுத்துகிட்டு ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துகிட்டு விநாயகனுக்கு போய் அந்த எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி அவருடைய தலையில் புழிஞ்சுட்டு இந்த தண்ணி ஊற்றணுங்க. தண்ணி ஊற்றி அவரை நீங்கள் வழிபட்டு 21 நாள் அந்த மாதிரி சுத்தப்பட்டமாக இருந்து நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்க நாள் 21வது நாள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பூஜை புனஸ்காரம் ஒரு மாலை தேங்காய் பழம் இதெல்லாம் வாங்கிட்டு போய் பூஜையெல்லாம் போட்டு கொஞ்சம் பொங்கல் வச்சு எடுத்துகிட்டு போங்க. பொங்கலும் வெள்ளை பொங்கலும் வச்சு அங்கே படைச்சி ஒரு 2 பேர்த்துக்கு சாப்பிட கொடுத்து போட்டு வந்துடுங்க. துளசி மாலை போட்டிருப்பீங்க. துளசி மாலை போட்டிருந்தீங்கன்னா, ஒரே மாலை போட்டிருந்தீங்கன்னா அதை கலட்டி தண்ணியில் முக்கி ஒரு சாய் படத்துக்கிட்டே எங்கேயோ மாட்டி விட்ருங்க. அவ்வளோதான். உங்கள் விரதத்தை நீங்கள் முடிச்சுக்குங்க. முடிச்சுட்டு ஈஸ்வரலான உங்கள் வேலைகளை பாருங்கள். 21 நாளைக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க, நீங்கள் எப்படி விஷயங்கள் எல்லாம் இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு அப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அவ்வளவு வேலை செய்வாருங்க விக்னேஸ்வரர் விநாயகர். அவ்வளோ ஒரு மென்மையான சாமி கடவுளை. நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஓகே.